வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் 2026 தேர்தல் டீலிங். முன்னாடி திமுக, பின்னாடி பாஜக, அதிமுகவின் மாஸ்டர் பிளான். வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது தமிழக அரசியல் தான் சட்டசபை களமானது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா. ஓராண்டிற்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை தான் நோக்கி அனைத்து கட்சிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறதா. மறுபுறமோ வலுவான நிலையில் திமுக கூட்டணி இருக்கிறது என்றும், இந்நிலையில் தான் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வெற்றிகரமான மெசேஜ் நம்பரை குறித்து மேடையில் பேசத் தொடங்கினார். அதாவது 200 தொகுதியில் வெற்றி பெறும்போது முதலமைச்சருக்கு திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் என கூறி வருகிறாராம். மறுபுறமோ குறைந்தது 125 முதல் 130 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்துள்ளாராம். அதாவது இவரது பேச்சு சரியான தேர்தல் கணக்குகளுடன் முன்வைக்கப்பட்டதாகவும் அரசியல் விமர்சனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதில் 2 பேருக்கும் மெசேஜ் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் கூறியிருக்கிறாராம். அதாவது தொலைக்காட்சி விவாதம் ஒன்றை பேசிய இருவரும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 160 முதல் 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதும், அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கணக்கின்படி 130 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமன்றி இதன் மூலம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருவதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாம். மறுபுறமோ திமுகவிற்கு வெற்றிக்கான சாதகமாக காற்று எங்கள் பக்கம்தான் வீசுகிறது என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறாராம். உதாரணமாக 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் காங்கிரஸ் கட்சிக்கு 114, திமுகவிற்கு 112 என தொகுதிகளை கருணாநிதி ஒதுக்கீடு செய்தாராம். ஆனால் படுதோல்விதான் மிஞ்சியது என்றும் கூறுகிறாராம். அதனை பொறுத்தவரைதான் மறுபுறம் திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறி வருகிறதாம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் அதிமுகவை விழுங்கிவிடும் என்று கூறுகிறாராம். ஆனால் 2026 தேர்தல் வெற்றிக்கான மேஜிக் நம்பரை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக குறிப்பதன் மூலம் பாஜக விழுவதற்கான வாய்ப்பையும் தரமாட்டார் என்றே தோன்றுகிறதாம். இதுவரை பார்த்த பழனிசாமி வேறு, இனிமேல் பார்க்க போற பழனிசாமி வேறு என்ற வகையில்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறாராம். அதிமுக தொண்டர்கள் பலம் நிறைந்த கட்சி, இதனை எவ்வளவு எளிதாக யாராலும் விழுங்கிவிட முடியாது என்பதுதான் என் கருத்து என மூத்த பத்திரிகையாளரிடம் தராஷியாம் தெரிவித்துள்ளாராம். எனவே 2026 தேர்தலானது கூட்டணி கணக்குகள், வெற்றிக்கான வியூகங்களும் அந்த மேஜிக் நம்பரை நோக்கிய நகர்வுகள் எப்படி அமைய போகிறது என்பதுதான் வருகின்ற தேர்தலில் பார்ப்போம் என்று கூறப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.